Hi guys, this is Ramkumar from Hejex Technology. You gotta step out of the darkness if you want to see the light. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Bootstrap அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a framework of CSS and JavaScript. ஸோ இதில் வந்து மெயினான கான்செப்டே சிஎஸ்எஸில் வந்து ஒரு 10 லைனில் பண்ணக்கூடிய கோடை இதில் வந்து சிங்கிளாக ஒரு கிளாஸ் நேம் மட்டும் நம்ம வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா கால் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் Bootstrap யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம க்ரியேட் பண்ணுற வெப்சைட் வந்து சிஸ்டம்க்கு மட்டும் காம்பேக்டாக இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது, ஃபோனுக்கும் வந்து காம்பேக்டாக இருக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா Bootstrap அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த Bootstrapை வந்து நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா சிடிஎன் லிங்க் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் லோக்கலில் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் வந்து தேவையில்லை. ஆன் த அதர் ஹேண்ட் சிடிஎன்னாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லோக்கலில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலே நம்ம வந்து அந்த சிடிஎன் லிங்க்குக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் வந்து மேண்டேட்டரியாக தேவைப்படும். ஸோ சிடிஎன் லிங்க் அப்படின்னா இதுதான். ஸோ இந்த லிங்க் ரிலேஷன் ஸ்டைல் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்க்ளூட் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இது இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து சிடிஎனாக தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது மேண்டேட்டரியாக தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூட்ஸ்ட்ராப்பில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து நம்ம வெப்சைட்டை வந்து மொத்தம் 12 காலமாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோ, அந்த ஒரு ரோக்குள்ளே எவ்வளோ காலம்ஸ் இருக்கலாம்? 12 காலம்ஸ் இருக்கலாம். அந்த 12 காலம்ஸ் இப்படி தான் இருக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒவ்வொரு காலமாகவும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். 1 × 12 12. அடுத்து 2 × 6ன்னு கூட நான் என்ன பண்ணுவேன், பிரிச்சுப்பேன். அப்படின்னா எனக்கு 12 வந்துடும். அடுத்து 4 × 3, அதுவும் வந்து எனக்கு என்ன வருது, 12 தான் வருது. இல்லை 3 × 4ன்னு கூட நான் பிரிப்பேன். எப்படி பிரித்தாலும் எனக்கு என்ன வரணும், 12 தான் வரணும். ஸோ இது மட்டும் இங்கே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து டிவ் கிளாஸ் வந்து என்னென்னு கொடுக்குறேன்னா கண்டெய்னர் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா, இப்போ எப்போவுமே நம்மளோட வெப்சைட் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் தள்ளி வரணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுறேன், டிவ் கிளாஸில் வந்து கண்டெய்னர்னு கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது ரோ. டிவ் கிளாஸ் = ரோன்னு கொடுக்குறேன். டிவ் கிளாஸ் = ரோ. ஸோ டிவ் கிளாஸ் ரோவில் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா டிவ் கிளாஸ் அடுத்து ஒரு ரோ பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா காலமாக பிரிக்கிறேன். ஸோ காலம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்எம் அப்படின்னா ஸ்மால் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து எம்டினா மீடியம், எல்ஜினா லார்ஜ் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, அடுத்து எக்ஸ்எல்ஜினா எக்ஸ்ட்ரா லார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ நான் இங்கே என்ன கொடுக்குறேன்னா எம்டின்னு கொடுத்துட்றேன். எம்டியில் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4 நாளாக பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ கிளாஸ் நேம் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து என்ன கொடுக்குறேன்னா பிஜி கலர் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ப்ரைமரின்னு கொடுத்துட்றேன். பிஜி கலர் வந்து ப்ரைமரின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து அது என்ன கலரில் வரும்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு ப்ரைமரியாக வரும். ஒன்று நம்ம இப்படி கொடுக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டைலுங்கிற டேக் ஆட்ரிபியூட்டை வச்சு கூட கொடுக்கலாம். ஸ்டைல் = பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன கொடுத்துக்கலாம்னா பிங்க்குன்னு தந்துடுறேன் ஃபஸ்ட் ஒன். ஓகே, அடுத்து இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கலாம்னா மீடியம் 4. அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த டிவ் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு டிவ்வை அப்படியே பண்ணுறோம். ஸோ இந்த டிவ் வந்து பார்த்திங்கன்னா MD4 பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸ்கை ப்ளூன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இது வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்குன்னா லைட் க்ரீன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த ரோவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னலாக ரோ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கண்டெய்னர் கிளாஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதை சேவ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒரு டேப் ஸ்பேஸ் உள்ள தள்ளி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காலம் MD4ன்னு கொடுத்துருக்கேன். MD4னா இவ்வளோ பெருசாக வரும். அடுத்து காலம் MD4னா இவ்வளோ பெருசு, காலம் MD4. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் காலம்ஸாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், பிரிச்சிருக்கேன். இதே வந்து நான் அன்ஈக்குவலாக பிரிக்கணும்னா ஒரு 8 ஒரு 4 கொடுத்துக்கலாமா? இங்கே வந்து ஒரு 8 கொடுத்துடலாம்.
அடுத்து வந்து என்னென்னா இங்கே ஒரு 4. ஸோ அப்போ எனக்கு இந்த 4 அப்படிங்கிறது தேவையில்லை. அதனால் நான் இதை என்ன பண்ணுறேன்னா லிஃப்ட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஒன்று வந்து 8ஆக இருக்குது, இன்னொன்று வந்து என்னவா இருக்குமா 4ஆக இருக்குங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்ஈக்குவல் காலம்ஸ்ன்னு சொல்லி பிரிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிபெண்டன்சியில் வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த ஸ்பேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், ஏன் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம், இந்த ஸ்பேஸ் எதுக்காக விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வெப்சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் அந்த காலமாக ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி கூட பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னர் ஃப்ளூயிட். கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த காலமு கண்டெய்னர் யூஸ் பண்ணதுனால உள்ளே தள்ளி வந்தது. இப்போ இதை ரிஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு ஃபுல்லாக வந்துருச்சா. எண்ட் டு எண்ட் வரதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஃப்ளூயிடை தான் நான் என்ன பண்ணுவேன், ப்ரிஃபரபுளாக யூஸ் பண்ணுவேன். ஓகே, இதுதான் பூட்ஸ்ட்ராப்போட ஃபஸ்ட் கிளாஸ். இன்றைக்கி இது போதும். அப்கமிங் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.